ஆமே. இந்த பாடலுடைய இந்த 2 லைன், எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து, இந்த ஒரு 2 லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு பாடிட்டே இருப்பேன் சர்ச்சில். ஆமா, என் கூட இந்த தம்பிமார்களுக்கு அது தெரியும். இந்த 2 லைனை தாண்டி ஸ்டாண்ட்ஸாவும் வராது, அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே வராது. இந்த 2 லைன் தான், எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாவது உயரங்கள். இந்த 2 லைன் மட்டும் டியூனோட பாடிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லே ஆகாது பாட்டு, புரியல. அப்பதான் ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைக்காய் காத்திருக்க வைத்த பாதையில, அதுக்கு அடுத்த வருஷம் நினைக்கிறேன், அப்பதான் என் வாயில என்ன சொல்ல தொடங்கிட்டேன்னா, ஆண்டவர் இனி எனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது முடியாத ஆண்டவரே, இது நடக்காத ஆண்டவரே. இப்படி என் இருதயத்துல நினைச்சு நடக்க தொடங்கின நாட்களை தான் மதுரையில் ஒரு மீட்டிங் அண்ணன் கூட. அப்போ நான் தனியாக மீட்டிங் போகிறது ரொம்ப கம்மி. அப்போ அண்ணன் கூட தான் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு கூடவே ட்ராவல் பண்ணுவேன். இப்போ மதுரையில் ஒரு யூத் மீட்டிங், ஏஜியோடைய ஒரு யூத் மீட்டிங்காக 2 days மீட்டிங் போயிருந்தோம். அந்த மீட்டிங் போயிருக்கும்போது நாங்கள் தங்கியிருந்த எங்களை கவனித்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு பாஸ்டர் அங்கே இருந்தார். அந்த பாஸ்டர் நிறைய காரியங்களை 2 நாளாக அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட விசாரிப்பாங்க, அவ்வளோதான். எனக்கு பிள்ளை இல்லாதது அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நானும் எதுவுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணவும் இல்லை, எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் டே அந்த மீட்டிங் முடிச்சு நாங்கள் அடுத்த ரூம்லேருந்து கிளம்புறோம். லாஸ்ட் மீட்டிங் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு கிளம்புறோம். அந்த மீட்டிங்காக புறப்பட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பாஸ்டர் என் கைப்பிடிச்சு சொன்னார், நீங்கள் ஒரு நன்மைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது உங்கள் கைக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை அபிஷேகித்து நிறுத்திட்டு தான் கர்த்தர் இந்த நன்மை உங்கள் கையில் தருவார் அப்படின்னா. ஆமாம், உங்களை நிறுத்திட்டு உங்களுடையதை கொண்டு வந்து தருவார் அப்படின்னா. அந்த வார்த்தை இன்னும் எனக்கு மறக்கல. எனக்கு அந்த இடத்துல அளவா என்ன செய்யணும் தெரியல. அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவருக்கு ப்ராஃபஸி சொல்லி பழக்கமும் கிடையாது. திடீர்னு ஆண்டவர் எனக்கு இதை சொல்ல வைக்கிறார், உங்களை நிறுத்திட்டு ஆண்டவர் கையில நன்மை தருவார் அப்படின்னா. அந்த வீக் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சரணத்தை பாட வைக்கிறார். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்தி உலகிற்கு. இயேசுவின் நாமத்துல உண்மையா சொல்றேன், என்ன நிறுத்திட்டு தான் எனக்கானதை கொண்டு வந்து நிறுத்தினார். அதன் பிறகுதான் ஆண்டவர் வந்து நிறைய பாடலை வாயில பாட வச்சு. ஆமா, அதுக்கு பிறகுதான் எனக்கு ஆண்டவர் நன்மையை கொடுத்தார். பிள்ளை ஐசக் பிறக்கிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் நன்மையை தந்துட்டே இருக்கிறார். என்ன நிறுத்திட்டேன், எனக்கானதை கொண்டு வந்து நிறுத்திட்டே இருந்தார். இப்போ ஆண்டவர் போதும், என்ன நிறுத்தி எனக்கானது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை பலனா இருக்கும். அவன் உங்களை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார்னா உங்களுக்கானதை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய கரம் இதை செய்யும் என்று சொல்றவங்க இப்ப சொல்லுங்க, எதற்குமே உதவாத என்னை கொண்டு ஹalleluya என்னாத உங்களை கொண்டு வந்ததை பாருங்க, உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறத பாருங்க. இது ஒன்றே அடையாளம், இது ஒன்றுதான் அடையாளம். மரியாதை, உன்னை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார், இதுதான் அடையாளம். இது ஒன்று போதும்.